இந்த ஆரம்பிச்சானல்ல அது எப்படி ப்ரோ முத்து மட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிட்டா அவனை போட்டு மொத்தன்னு போட்டு சாத்தி தள்ளுறீங்களா எதுக்குன்னு கேட்கிறேன். இல்ல சத்தியமா புரியல. ஏப்பா நீங்க வீட்டுக்குள்ள டாஸ்க்ல ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணதே இல்லையாப்பா? இல்ல வீட்டுக்குள்ள ஏதாவது டாஸ்க் வச்சு அதுல பிளான் போட்டதே இல்லையாப்பா? அது முக்கியமா 2 பேர் உட்கார்ந்து பேசுறீங்களா? எங்க அக்கா கேமர் அக்கா ஜாக்லினே பக்கத்துல எங்க அக்கா மஞ்சரி அக்கா நீங்க 2 பேரும் பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டதே இல்லையாக்கா? ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட போட மாட்டீங்களா? ஏக்கா இப்ப கூட காலகட்டத்துல இந்த டிக்கெட் பிளான் ரெண்டாவது டாஸ்க் நடந்துச்சா? அதான் வீட்டுக்கு இப்ப நடந்துட்டு இருந்துச்சா? அந்த டாஸ்க்ல கூட கடைசி நேரத்துல ரயானை போட்டு தள்ளுறதுக்கு 2-3 ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு பிளான் எல்லாம் பண்ணீங்களா? அது ஞாபகம் இல்லையாக்கா? பெல்லமெல்லாம் தூக்கிட்டு ஓடுனீங்களா? அந்த லெவலுக்கு உங்க ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க நண்பர்களே. ஆனா முத்துக்குமாரன் மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜி போட்டா அது மிகப்பெரிய கொலகுத்தம். ஓகேவா? சோ நம்மள பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோ பத்தி நீங்க புரிஞ்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா கொஞ்சம் குழப்பத்துல தான் இருந்திருப்பீங்க. அத விவரமா சொல்றது தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த டிக்கெட் ஃபினாலே யார் வின் பண்ணா டிசர்வ் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சரி ஓகே. இந்த ப்ரோமோல என்ன காட்டுறாங்கன்னா முத்துக்குமார்ட்ட ஒரு சில பல क्वेश्चन கேக்குறாங்க. ஏன்னா 2வது ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. 2வது ப்ரோமோல முத்துக்குமாரன் போட்டோ வந்து நம்ம அருணும் ராணுவும் சேர்ந்து எரிச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவுட் ஆன 5 பேரை வச்சு இன்னொரு டாஸ்க் நடத்துறாங்க. ஓகேவா? ஆக்சுவலா டிக்கெட் ஃபினாலேக்கான 2வது டாஸ்க் முடிஞ்சிட்டு வீட்டுக்குள்ள 2வது டாஸ்க் முடிஞ்சிட்டு அத பத்தி நான் அடுத்த வீடியோல ரொம்ப கிளியரா சொல்றேன். 2வது டாஸ்க் முடிஞ்சிட்டு அது ரிட்டர்ன் 3வது டாஸ்க் எவ்வளவு மட்டமா போயிட்டு இருக்கு பாருங்க நம்ம பிக் பாஸ். ஒரே டாஸ்க் ரிட்டர்ன் வைக்கிறாங்க. வேற டாஸ்க் இல்ல நண்பர்களே. வேற டாஸ்க் இல்ல. புதுசா எல்லாம் செட் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே டாஸ்க் ரிட்டர்ன் வச்சு அதுல பாயிண்ட்ஸ் கொடுக்க பாக்குறாங்க. அந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் தோத்து வெளிய வந்திருப்பாங்கல ஒரு 5 பேர். அந்த 5 பேரை வச்சு கேம் ஆட வைக்கிறாங்க. ஆனா அதுல பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கூட வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த 5 பேர்ல ஒரு 3 பேர் இவங்க எதிர்பார்த்த ஆட்கள். அருண், விஜய் விஷால், ராணவ் இவங்க 3 பேரும் வந்து ஆக்சுவலா சேனல் எதிர்பார்த்த ஆட்கள். சரி இந்த டாஸ்க் வைக்கிறாங்க. அந்த டாஸ்க் பொறுத்தவரைக்கு ஏதோ சம்திங் கூட்டணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த 2வது ப்ரோமோல பாத்தீங்கன்னா முத்துக்குமாரன் அவுட் ஆகி வெளிய வந்தப்ப கேட்பான் நம்ம தான் ஒரு கூட்டணி வச்சிருந்தாலன்னு சொல்லிட்டு ராணுவட்ட பேசுவான். அப்ப ராணுவ வந்து நம்ம அலைன்ஸ் வச்சது மீறி ஒரு சில வேலைகளை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு ராணுவ பார்த்து முத்துக்குமாரன் சொல்றான். ஏன்னா எப்பவுமே ராணுவ அப்படித்தான் இங்க ஒரு கூட்டணி வைப்பாப்ல வச்சுட்டு இங்க விளையாடுற மாதிரி காட்டிட்டு இருப்பாப்ல. ஆப்போசிட்ல விஜய் விஷாலோ இல்ல அருண் வந்தா இந்த கூட்டத்துல வந்துட்டு அந்த கூட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாப்ல. அந்த மாதிரி ஏதோ பண்ணி முத்துக்குமாரன் அவுட் பண்ணிட்டாங்க. அவுட் பண்ண பிறகு முத்துக்குமாரன் ஏதோ ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கான். அலைன்ஸ் வச்சோம் நம்ம 2 சேர்ந்து தானே பேசிதானே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு தான் இங்க மொத்தமா எல்லாரும் சேர்ந்து உட்கார வச்சு क्वेश्चन பண்றாங்க. நீ எதை வச்சு எதை பேஸ் பண்ணி அலைன்ஸ் பண்ண? ஃபர்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி அலைன்ஸ் பண்ணன்னு கேட்கும்போது முத்துக்குமாரன் சொல்றான் எனக்கு ஸ்ட்ராங் முக்கியமே இல்லை. எப்படி எனக்கு ஸ்ட்ரென்த் எல்லாம் முக்கியமே கிடையாது. எனக்கு தேவை இந்த 5 பேர்ல 0 பாயிண்ட்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நான் சேர்த்துக்கணும்னு நினைச்சேன். எப்படி 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கவங்கள நான் சேர்த்துக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த டீமை நான் ஃபார்ம் பண்ணேங்கிறான். மேபி எனக்கு தெரிஞ்சு தீபக் தன்னோட டீம்ல எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா இவன் யார் ராணுட்ட சண்டை போட்டான்னு தெரியல. தீபக் தன்னோட டீம்ல எடுத்திருக்கான். அதனால தான் இந்த 2வது ப்ரோமோல நம்மளால ஒரு கிளிப் கவனிக்க முடியும். முத்துக்குமாரன் வந்து தீபக் கேட்பானே நீ கவனிக்கலையானே இதை பார்த்தா உனக்கு தெரியலையானே அலைன்ஸ் போட்ட மாதிரி உனக்கு தெரியலையானே அப்படின்னு மாதிரி ஏதோ சம்திங் கேட்பான். அதில் கூட நம்ம அண்ணன் சொல்லுவாங்களா ஆமா இது எத்திக்கலி ராங் அப்படின்ற மாதிரி அண்ணனும் ஒத்துப்பாப்ல. ஸோ அந்த விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்களா அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் வீட்டுக்குள்ள கேக்குறாங்க நீ எதை பேஸ் பண்ணி டீம் அப் பண்ண? எப்படி எதை பேஸ் பண்ணி டீம் அப் பண்ணன்னு கேட்கும்போது எனக்கு ஸ்ட்ரென்த் முக்கியம் இல்ல 0 பாயிண்ட்ல இருக்க ஆட்களை நான் எனக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லி சொல்றான். அப்போ 0 பாயிண்ட்ல இருக்கிற ஆட்களை நீ 3 பேரை சேர்த்து இருந்திருக்கலாம்ல. தீபக் இருக்காங்க, விஜய் விஷால்லாம் இருக்காங்க, அவங்களாம் சேர்த்து இருந்திருக்கலாம்ல. ஏன் நீ அவங்கள விட்டுட்டு அப்படின்ற மாதிரி மஞ்சரி அங்க ஏதோ கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த இடத்துல நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? மஞ்சரி உங்களுக்கு என்னதான் பஞ்சாயத்து 24 ஏதாவது பஞ்சாயத்துல போயிட்டு பெருசா தீர்வு சொல்ற மாதிரினோ விட்டுறாங்களா அப்படின்னு மாதிரி எனக்கெல்லாம் ஃபீல் ஆகுது. 24 தீர்வு சொல்ல போயிருவாங்கப்பா. இந்த இடத்துல கொஸ்டின் கேட்கறாங்க நீ வந்து விஜய் விஷால்லாம் சேர்த்து இருந்திருக்கலாம் அப்படிங்கும்போது அதுக்கு தான் முத்துக்குமார் நாங்க தெளிவா ஒரு விஷயம் சொல்றான். விஷால அங்க இருந்து பிரிச்சு கூப்பிட முடியாது. எப்படி விஷால அங்க இருந்து பிரிச்சு கூப்பிட முடியாது. விஷாலுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல. இருந்தாலுமே விஷால் வந்து அருணுக்கு ஆப்போசிட்ல ப்ளே பண்ண வேண்டாம். அதனால நான் கூப்பிடலன்னு சொல்றேன். இது கரெக்டா தப்பாங்க? எனக்கு வந்து இது மட்டும் சொல்லுங்க. முத்துக்குமாரன் டீம் அப் பண்ண அதெல்லாம் 2வது வச்சுக்கோங்களேன். இது கரெக்டா தப்பா? விஜய் விஷால் அருணுக்கு ஆப்போசிட்ல விளையாட மாட்டான் நான் சொல்றேன். அதே மாதிரி அருண் ராணவ் இவங்க 2 பேருமே கண்டிப்பா விஜய் விஷாலுக்கு சப்போர்ட்டிவா தான் எல்லா கேமும் ஆடுவாங்க. அது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது விஜய் விஷால் எப்படி அங்க இருந்து கூப்பிட முடியும்? கூப்பிட முடியாது. கூப்பிட்டாலும் வரமாட்டான். அப்படியே மீறி வந்தா கூட பெருசா கேம் ஆட மாட்டான். கண்டிப்பா ஆட மாட்டான். ஓகேவா? அதுல முத்துக்குமாரன் யோசிக்கிறது கரெக்ட் தான். இருந்தாலும் இவங்க குறுக்க கடந்துட்டு கொஸ்டின் மேல கொஸ்டின் வச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல முத்துக்குமாரன் வந்து விஷாலை பத்தி இப்படி சொல்லிட்டான். அருணுக்கு ஆப்போசிட்ல விஷால் ஆட மாட்டான்னு சொல்லிட்டு முத்துக்குமாரன் சொன்னோன்னே விஷால் அங்க கூட்டு பேசுறாங்க. கூட்டு பேசாம ரயான் அதை போட்டு கொடுக்குறான். ரயான் வந்து அதை போட்டு கொடுக்குறான். என்ன போட்டு கொடுக்குறான்னா இங்க பாருப்பா நீ ஏதோ அருணுக்கு ஆப்போசிட்ல எல்லாம் விளையாட மாட்டியாமப்பா இப்படிதான் முத்துக்குமாரன் சொல்லிட்டு இருக்கானே. முத்துக்குமாரன் இங்க வர்றா என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் பேசுவேன் நீ ஏன்டா தேவையில்லாம சொல்லிட்டு இருக்குமா? நீ அப்போ வந்து அப்படி சொல்லிருக்க கூடாது. எப்படியே நீ அப்படி சொல்லிருக்க கூடாது. நீ வந்து விஷால் வந்து அருணுக்கு ஆப்போசிட்ல விளையாட மாட்டான் அப்படின்னு நீ சொல்லிருக்கவே கூடாது. நீ அப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்கறாங்க. மொத்தத்துல அங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி நடந்திருக்கு. அங்க ஏதோ பிளான் நடந்திருக்குது. அதுல முத்துக்குமாரன் மாட்டிக்கிட்டான். முத்துக்குமாரனை போட்டு மொத்துன்னு சாத்திட்டு இருக்காங்க. இதுல அவன் எப்படி அப்படி விளையாட மாட்டான்னு நீங்க சொல்வீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. முத்துக்குமாரனை பார்த்து எப்படி விஷால் வந்து அருணுக்கு ஆப்போசிட்ல விளையாட மாட்டான் நீங்க எப்படி சொல்றீங்கன்னு. அதுல முத்துக்குமாரன் சொல்றான் அது நான் யோசிக்கிறடா. அது நான் யோசிக்கிறது எனக்கு தோணுது
நான் சொல்றேன் அதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு மாதிரி கேக்குறாப்ல. இப்படி கேட்கும்போது எல்லாரும் சேர்ந்து அடி நடிச்சிட்டு இருக்கும். சைடுல இருந்து மஞ்சரி கேக்குறாங்க, இங்க பாரு இப்போ இந்த இடத்துல உனக்கு சரின்னு தோணுனால ஒரு டீம் பண்ணிக்கிட்டியா, இல்ல இவங்க எல்லாம் எனக்கு ஸ்ட்ரென்த்தா தர்றாங்கன்னு சொல்லி டீம் பண்ணிக்கிட்டியா, அதை முதல்ல சொல்லுன்னு சொல்லி முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்ல பயங்கரமான கொஸ்டினை கேட்டுட்டு இருக்காங்க. சிம்பிளா ஒன்னே ஒன்னு சொல்லிட்டா, எல்லா டாஸ்க்லயும் எல்லாரும் டீம் அப் பண்ணதா செய்றாங்க. இந்த டிக்கெட் ஃபைனல்ல நடக்கதா செஞ்சு ஓகேவா. ஏன் இந்த மஞ்சரி இவ்வளவு பேசுறாங்க, மஞ்சரி ஜாக்லின் இவங்களே பயங்கரமான வேலையை பார்த்தாங்க ப்ரோ. என்ன பண்ணாங்க தெரியுமா, ரயான் வந்து மொத்த டாஸ்கையும் ஒரு மாதிரி வளைச்சு போட்டு அவன் தான் யார் யாருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் போகணும் அப்படிங்கறத டிசைட் பண்ற மாதிரி பயங்கரமா அந்த கேமை கொண்டு போயிட்டு இருந்தான். அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அஞ்சாவதா இவங்களை அவுட் பண்ணிருப்பான், மஞ்சரி அவுட் பண்ணிருப்பான். மஞ்சரி அஞ்சாவது அவுட் பண்ணா மஞ்சரி கொஞ்சம் சேடா இருப்பாப்ல, எனக்கு பாயிண்ட் வரலையே, எனக்கு வெறும் ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்குன்னு சொல்லி சேடா இருப்பாப்ல. சேட் ஆகி ஜாக்லின் போய் பேசாம ஜாக்லின் அங்க ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ நம்ம மீதி எத்தனை மூணு பொண்ணுங்க இருக்கும், நம்ம 3 பொண்ணுங்க சேர்ந்து ரயானை முடிச்சு விட்டுருவோம். ரயானை முடிச்சு விட்டா நம்ம சேர்ந்து ஆடிக்கலாம். ஏன்னா இப்ப ரயான் தான் நம்ம எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு கேம் நமக்கு தேவை கிடையாது. இப்ப ரயானை முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. அப்ப இது என்னங்க, இப்ப அவன் போட்டது ஒரு பிளான், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு கேமே இதுனா, அப்ப நீங்க பண்ணது இப்ப ரயானை முடிக்க இவங்க பிளான் போட்டாங்கப்பா. பவித்ரா கூட்டு பேசுறாங்க, சௌந்தர்யா கூட்டு பேசுறாங்க, 3 பேரும் பயங்கரமான பிளான் போட்டாங்க. இப்ப என்ன பண்றோம், எப்படியாச்சும் ரயானை தடுக்கிறோம், பிளாக் பண்றோம், ரயான் இதை எடுத்து கொண்டு வைக்கிறோம், பெல் அடிக்கிறோம், ரயானை அவுட் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம ஆடிக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான் போட்டீங்கல்ல. அப்ப அது ஏன் போட்டீங்க, இப்போ அது ஸ்ட்ராட்டஜி இல்லையா, அது பிளான் இல்லையா? என்னங்க நீங்க சும்மா எதுக்கு எடுத்தாலும் பலாபலான்னு ஏதாவது சந்திங்க ஒரு குறை சொல்லிட்டு இந்த என்னதான் பண்ண. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த டிக்கெட் பண்ண டாஸ்க்ல கூட்டு சேர்ந்து ஆடாதீங்கப்பா, கூட்டு சேர்ந்து ஆடாதீங்க. ஒருத்தன் தனியா ஆடுறான்னா அவனை முடிச்சு கட்டணும், நீங்க ஒரு கூட்டமா சேராதீங்க. இதை பார்க்கும்போதே ஒஸ்டா ஃபீல் ஆகுது. இவங்களே காலங்காலத்தில் ஒரு கூட்டணி சேர்ந்து ஒரு கேம் ஆடுவாங்களாம், ஆடி முடிச்சுட்டு நைட் அங்கே ஒருத்தன் டீம் ஆடுறதுக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அவனை பிடிச்சி போட்டு மொத்துன்னு ஒத்திட்டு இருப்பாங்களாம். இது என்ன சொல்ல எனக்கு தெரியல நண்பர்களே. ஆனால் திரும்பியே சொல்றேன், இங்க முத்துக்குமரன் அலைன்ஸ் வச்சிருந்தானா அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா வேஸ்ட்பா, இவனுக்கே தெரியும் அலைன்ஸ் வைக்க கூடாது. அப்புறம் ஏன் ஒரு டாஸ்க்ல சும்மா அலைன்ஸ் வைக்கிறீங்க, அது ரொம்ப ஒஸ்டா இருக்குது. சும்மா ஒரு டாஸ்க், இது கடைசி டாஸ்க் அப்பா, இந்த சீசனோட கடைசி டாஸ்க். இதுக்கப்புறம் டாஸ்க்கு எங்க போக ஒரு டாஸ்க் இருக்காது. வீட்டுக்குள்ள நீங்க மாத்தி குறை சொல்றதா ஒரு டாஸ்க்கா வச்சிருப்பாங்க அடுத்த வரலாம். அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க்கே கூட்டணி சேர்ந்து கூட்டமா சேர்ந்து ஒரு கேம் ஆடுறேன்னு சொல்லி பண்ணீங்கன்னா பார்க்க எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. டிக்கெட் பின்னால் மாதிரி எனக்குலாம் தெரியலங்க. முதல் நாள் எனக்கு தெரிஞ்சு போர் தான். 2வது டாஸ்க் முடிஞ்சிட்டு ஓகே, 2வது டாஸ்க் முடிஞ்சிட்டு 3வது டாஸ்க் பார்த்தாலே தெரியுது அது வித்தியாசமா வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் ஸ்டாலுக்கு தான் பாயிண்ட் போகும், அதுல தான் பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகமா வச்சிருக்காங்களா. ஒரே ஒருத்தனுக்கு 10 பாயிண்ட்ஸ் போற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்துல இவங்களுக்கு ஏத்த மாதிரி வேண்டா வெறுப்புக்கு ஒரு டாஸ்க்கை வச்சு சும்மா பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஏதாச்சும் சீசன்ல டிக்கெட் ஃபினாலே வாரத்துல இந்த மாதிரி ஒரே டாஸ்க்கை 2 தடவை நடத்தி பார்த்துருக்கீங்களா? ஒரே டாஸ்க்கை 2 தடவை நடத்தி பார்த்துருக்கீங்களா? வாய்ப்புகளே கிடையாது. இங்க நடத்துறாங்க, அவ்வளவுதான். நான் சொன்னேன்ல அப்புறம் இவங்க வேண்டா வெறுப்புக்கு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. மேபி நாளைக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஆக்டிவா இருந்தா தான் விண்டு. இன்னைக்கான டாஸ்க் முடிஞ்சு. இன்னைக்கு எந்த ஒரு டாஸ்க்கும் இதுக்கப்புறம் பெருசாக இருக்க போகிறதில்ல. 2 டாஸ்க் தான் எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு 2 டாஸ்க், ரெண்டு டாஸ்க் தான் இருக்க போகணும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இவங்க பண்ணா டீம் அப்போ அது ஓகே, அடுத்தவனா பண்ணா அது தப்பு. ஒன்றும் சொல்றதுக்குள்ள ப்ரோ. எனக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கணும் ப்ரோ. என்னன்னா இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நபருக்கு போனால் அது டிசர்வா இருக்கும்னா நீங்க யாருக்கு நினைப்பீங்க? ஆனால் அந்த அளவுக்கு போகுமான்னு கேட்டால் தெரிஞ்ச வாய்ப்புகளே கிடையாது. இவங்கெல்லாம் சேர்ற கூட்டங்களை பார்த்தா நம்ம நினைக்கிற யாருக்குமே போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ராங் ஆடுற ஆட்கள்லாம் வெளியெடுத்து போட்டுட்டு ரொம்ப ஈஸியான ஆட்களை வச்சு கேம் ஆடுறாங்க. இப்போ பாருங்க ரயானா தான் பண்ணா, ரொம்ப ஈஸியாக கேம் ஆடிட்டான். ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.